ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்கா வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக எல்லாமே தயாரானாங்க. ஆனால் அம்மா மனசுக்குள்ளே ஒரு வித பயம் இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாளாக மாதத்துக்கு ஒரு தடவை அக்கா வீட்டுக்கு வந்துடும், அம்மாவும் போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ போனால் ஒரு வருஷம் வரைக்குமே வர முடியாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் லீவ் கொடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் ஒரு பிரியறதுக்கான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரியிற இது நம்மளுக்கு ஒரு நன்மைக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதாக இருக்கும். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சந்தோஷமாக ஒரு இது பண்ணதுலேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு எந்த ஒரு பிரிவும் நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம போயிட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குதுன்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக அடுத்த ஒரு நகர்வுக்கு நம்ம போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா பட்டுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த சரியான ஒரு இதில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் சரியான ஒரு இதாக இருந்தாலும் அக்கா கிளம்புறதுக்கு அம்மாவுக்கு என்ன பயம்னா, அவங்க எப்படி பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுவாங்க, சேஃப்டியாக இருக்குமா, அதெல்லாம் அம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அக்கா தைரியம் சொன்னிச்சு, எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தாம்மா ஆகணும். போகிற இடத்துல எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல 4 பேர் நல்லா பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, 4 பேர் எங்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க. அந்த 4 பேருக்காக நான் இப்போ இங்கே 3 வருஷம் வேலை பார்த்துட்டு தானே இருந்தேன். நம்ம என்னத்துக்கு போகிறோம்? நம்ம வேலைக்காக, நம்மளோட ஒரு இதுக்காக, வாழ்க்கையில் வர கஷ்டங்களுக்காக நம்ம பணத்தை தேடி போகிறோம். அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் அதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்க? நம்ம போய் ஒரு வருஷங்கிறது நம்மளுக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடும். அதை நினச்சிட்டு நீ மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்காத. எதாக இருந்தாலும் சரியான ஒரு டைம் வரும், அதுக்காக நம்ம காத்துட்ருப்போம். நீ அதெல்லாம் நினச்சி அப்பாவையும் நீ மனசை போட்டு குழப்பிக்க வைக்காதம்மா. ஏதாச்சும் அவர் பேசுகிறத கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நீ இது பண்ணு. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இது பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நம்மளுக்கு சூழ்நிலை சரியில்லை. எல்லாருமே பொண்ணை படிக்க வச்சுட்டு கடனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை நம்ம மாற்றணுன்னா வெளிநாடு போய் ஓரளவு சம்பாரித்தா மட்டும்தாம்மா அதை மாற்றி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதனால் நீ அதை யோசிச்சுக்கிட்டு எதையும் நீ குழப்பிக்காதம்மா, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்கா ஆறுதல் சொன்னிச்சு. என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிறதுங்கிறது கரெக்டான ஒரு இதில் அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அக்கா என்கிட்ட சொன்னிச்சு. நீ தான் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். அது ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கூட நீ எதுவும் கோவப்பட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா எனக்கு அட்வைஸ் பண்ணிச்சு. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ நல்ல நேரத்துக்கு சாப்பிட எல்லாம் பண்ணு. இங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குது என்னன்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அக்காவும் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு அப்பா கொண்டு விட்டுட்டு வந்தார். அம்மாவும் போனாங்க, நான் எல்லாருமே போனோம். போயிட்டு வர்றதுக்கே நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. அக்காவுக்கு 4 மணிக்கு ஃப்ளைட்டு. அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் எங்கள் ஊர்லேருந்து. ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுட்டு அக்கா வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு நைட்டு சாப்பிடல. கொஞ்சம் கஷ்டமாக மனசு எதையோ நினச்சிட்டு ஒரு சிந்தனையில் தான் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அப்பா தான் பேசினார். பொண்ணை அனுப்பி வச்சு நம்ம தான் தைரியம் சொல்லணும். இந்த பொண்ணு நமக்காக தானே போயிருக்கு, அதுங்க வாழ்க்கைக்காகவும் அது போயிட்டுருக்குவோ. அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்சது அதுங்களுக்கு நம்மளுக்கு பண உதவி செய்ய முடியலனாலும் வேறு எதுவும் செய்ய முடியலனாலும் ஒரு தைரியத்தை கொடுக்கணும். நம்ம கொடுக்குற தைரியத்தில் தான் அந்த பொண்ணுங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னோடனே சரி சரி ஏதோ சொல்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் கவலையாக தான் போயிட்டுருக்கு, பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்கலை. மனசு ஒரு சில விஷயத்தை பற்றி யோசித்தா நம்ம அதிலேயே நம்ம இருந்துருவோம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டாம், பார்த்துக்கலாம்.
நான் இருக்கேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னேன். ஏன்னா அக்கா போயிட்டாங்கன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, நம்ம அந்த இடத்த தான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கவலைப்படாதம்மா, நல்லபடியாக எல்லாம் சரியாயிடும், நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.